சொல்லும் பொழுது இப்ப ஃபைனலா எஸ்தர் எடுக்க வேண்டிய டெசிஷன் என்ன? நான் உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறேன், அந்த விருப்பத்துக்கு ஈடு என் ஜீவன் தான் அப்படின்னாலும் அதை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பொசிஷன், அதாவது 100% மொர்தெகாயோட விருப்பத்தை நிறைவேற்ற, மொர்தெகாய் விருப்பம்ன்றது அது தேவனுடைய விருப்பம், அந்த விருப்பத்தை நிறைவேற்ற 100% அர்ப்பணிப்புக்குள்ள எஸ்தர் வந்தாங்க. அதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தேசத்துல யூதர்களுடைய நிலைய தலைகீழா புரட்டி போட்ட ஒரு அதிசய அற்புதத்துக்கு அது இதெல்லாம் நடக்கிறதுக்கு பின்பாக எஸ்தருடைய 100% அர்ப்பணிப்பு தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கும் நாம எழுப்புதலுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறோம்? 100% அர்ப்பணிப்புக்குள்ள நாம வரணும். அதுக்காக ஆண்டவர் அப்படியே எல்லாத்தையும் இழந்துட்டு நீ நிக்கணும் அப்படி கிடையாது. ஆண்டவர் நூறத்தனையாய் கொடுக்கிற தேவன் நமக்கு. நாம நினைப்போம் அற்பமான காரியத்தை விடுறதுக்கு ரொம்ப யோசிப்போம். ஆண்டவர்கிட்ட இருக்க பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே பிசிக்கல் பிளெஸ்ஸிங்கும் நமக்கு அபரிவிதமா கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அதனால எஸ்தர் செத்தாலும் சாகுறேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்தா. இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம 100% கொடுக்க முடியாதபடி எது நம்மளை தடை பண்ணுது? எதுல நம்ம ஆண்டவரை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம்? எதுல